எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தங்கத்தையும் வெள்ளியையும் ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக என்ன மாதிரி மூவ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மற்றது இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறதெல்லாம் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை, இது என்னுடைய ஒப்பீனியனை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மற்றது நான் புதுசாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறேன். நீங்கள் என் யூடியூப் ஹோம் பேஜுக்கு போய் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போஸ்ட் போட்டிருக்குன்னு உங்களோட கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் போடலாம். நான் அதை வச்சு வீடியோ மேக் பண்ணுவேன். ஏன்னா சில நேரங்களில் எனக்கு பேசுகிறதுக்கு வேறு எதுவும் இருக்காது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் கவர் பண்ண இல்லாது, ஒவ்வொரு வீக்கெண்ட் ஏதாவது மூணு நடந்தால் தான் கவர் பண்ணலாம். ஸோ உங்களோட கொஷின் ஏதாவது இருந்தால் அதில் போடுங்க. அதில் நல்ல கொஷின் வந்தால் நல்ல எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் இருந்துச்சுன்னா நான் அதுக்கான ஆன்சர்களை வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் தங்கத்தில் டெய்லி சார்ட். ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு டேயை குறிக்கும். இது வந்து சில்வர். நீங்கள் தங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்கம் வந்து இந்த இதில் மூவ் ஆகி கொண்டு இருந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐலேருந்து வர ஆங்கர் வேப்பை உடைச்சி கொண்டு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வாரது இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. திருப்பி கீழே வந்து இங்கே இது கிட்ட ரிஜெக்ட் ஆகி இப்போ உடைச்சிட்டு மேலே போயிட்டு, அதே மாதிரி இந்த லெவலில் இருந்து நான் ஒரு ஆங்கர் வேப் போட்டால் இப்போ மேலே போய் வந்து சப்போர்ட் எடுத்து போகுது. நான் அன்றைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோன்னு தான் பார்த்தேன். நான் இதெல்லாம் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆகிக்கல. ஆனால் என்ன பிரச்சனை, இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் இருந்ததால் நான் வெயிட் பண்ணேன். ஓகே, இது உடைச்சி கொண்டு போய் வந்து அதுக்கு பிறகு என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்த்து ஒரு வீடியோ போடுவோம்னு தான் நான் வெயிட் பண்ணேன்டா. தங்கம் வந்து இது கிட்ட வரைக்குள்ளே கொஞ்சம் புலிஷ் ஆகிட்டு, ஆனால் ட்ரேட் ஐடியா எடுக்கிறதுக்கு என்ன நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஆங்கர் வேப் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இந்த சின்ன இதை உடைச்சேன்னா இதிலேயே கொஞ்சம் புலிஷ் ஆகிட்டு, செகண்ட் புலிஷ் இதுக்கிட்ட வந்துச்சு. பிறகு இதில் வந்து சப்போர்ட் எடுத்து போய்க்கலே புலிஷ் ஆகிட்டு. நான் என்ன பார்த்தேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்ததால் நான் ஓகே சொன்னால் ரிஜெக்ட் ஆகி கீழே வர சான்ஸ் இருக்குது. அப்போ கீழே வந்தால் அதுக்கு பிறகு இப்படி ஏதாவது நடந்து இப்படி மேலே போய் அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் வீடியோ போடுவோம்னு பார்த்தேன். அதனால தான் போட இல்லை. ஸோ இப்போ 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு, எல்லாத்தையும் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த 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 சேனல் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஆங்கர் வேப் மேலே இருக்குது. அது ஒரு சப்போர்ட்டாக வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன், இப்போ புலிஷ் ஆகிட்டு, ஆனால் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறதுக்கு நல்லா பிரேக் அவுட் ஆகி இந்த 200 டே மூவிங் ஆவரேஜில் வந்து சப்போர்ட் எடுத்தோ இல்லாட்டி திருப்பி இதில் வந்து சப்போர்ட் எடுத்தோ ஏதோ ஒரு பை பாயிண்ட் கொடுக்குறதுக்கு, அதாவது பிரேக் அவுட் ஆகி வந்து ஃபுல் பேக் ஆகி திருப்பி பிரேக் அவுட் ஆனால் எங்களுக்கு அந்த உதாரணத்துக்கு இப்போ இப்படி வந்தோ இல்லாட்டி 200 டே மூவிங் ஆவரேஜ்லையோ இல்லாட்டி இந்த ஆங்கர் வேப்லையோ, இந்த ஆங்கர் வேப் இப்படி வரும் அந்த ஆங்கர் வேப்லையோ இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைன்லேயோ வந்து பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் மேக் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் எல்லா பேரிஷ் சிக்னலையும் உடைச்சிட்டு போயிட்டுது, புலிஷ் ஆகிட்டுது. ப்ளஸ் எங்களுக்கு ஸ்டாப்லஸ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். இப்போ நீங்கள் இப்படி இதில் போய் நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் வாங்குறீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்டாப்லஸ் வச்சு இது வரைக்கும் வைக்கலாம், 1 2 3 அப்படி வைக்கலாம். அப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஸ்டில் வந்து நான் வந்து ஷார்ட் டேர்மாக கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்குமென்றது தெரியாது. ஏன்னா தங்கம் வந்து நல்லா கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சார் இங்கே வந்து சைட் வேஸில் போய் இதை நான் இப்போ டீல் பண்ணுறேன். இப்போ சைட் வேஸில் போயோ இல்லாட்டி அப்படி வரும். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷனும் அதோட தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்டாப்லஸுக்கு போய் ட்ரை பண்ணலாம் எவ்வளோ போகுதுன்னு. ஏன்னா நான் பிறகு வாரேன் எப்படி லாங் டேர்மாக என்ன மாதிரி வேலை செய்ய முடியும். இது ஷார்ட் டேர்ம்ன்றதால நான் இதை சொல்கிறேன். சில நேரம் கோல்டு வந்து இதுக்குள்ளேயே திருப்பி வந்து சில நேரம் இப்படி போய் ஃபேக் அவுட் ஆகி திருப்பி கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் சொல்ல முடியாது, எங்களுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. இப்போ புலிஷ் ஆகிட்டுது, ஆனால் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து இந்த 2 மேலே இருந்து கொஞ்சம் ஒரு பேஸை க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் ஆனால் தான் ஈஸியாக இருக்குது. இல்லை அடிஷனல் ஃபேக் அவுட் ஆகி கீழே வரவும் சான்ஸ் இருக்குது. 3700 3500 என்ன நல்ல சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது, 3500 அப்படி. இப்போ 2-3 மாதத்தில் மார்க்கெட்டில் பெரிய கரெக்ஷன் வருது, மார்க்கெட்டில் பிரச்சனை வருதுன்னா கோல்டு திருப்பி வந்துடும். ஏன்னா மார்க்கெட் எப்பயுமே நல்லா கரெக்ஷன் ஆகல, கோல்டும் கரெக்ஷன் ஆகும். வேண்டாம் எல்லோரும் கோல்டை தான் விற்பாங்க. இப்போ ஏதாவது ஆயில் நல்லா ஸ்பைக் ஆகுதோ தெரியாது, என்ன நியூஸ் வருமென்று. ஸோ இப்போ ஆயில் நல்லா ஸ்பைக் ஆகி ஏன்னா ஆயில் ஸ்பைக் ஆகிக்கல நிறைய பேருக்கு டாலர் தேவைப்படும். ஏன்னா ப்ரைஸ் கூட இருக்கலாம். அப்போ நிறைய கண்ட்ரிஸ் கோல்டு விற்பாங்க. இல்லாட்டி மார்க்கெட் நல்லா பெரிய கரெக்ஷனோ கிராஷஸ் வந்தால் கோல்டை விற்பாங்க. என்னென்னா காசு தேவைப்படும்.
ஸோ அதனால் தெரியலை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஒரு கணிக்க முடியாத வேறு இருக்குது. அதை நான் சொல்கிறது, லாங் டேர்ம் ஆக்களுக்கு ப்ரைஸை பார்க்காதீங்க, மாதம் மாதம் வாங்கணும். நான் அதை தான் செய்கிறது. ஓகே, ஸோ இது ஷார்ட் டேர்மாக நீங்கள் ட்ரேட் போகிறட்டா போகலாம். வந்து எங்கேயாவது சப்போர்ட் எடுத்து இந்த 200 மூவிங் ஆவரேஜ்லேயோ இல்லாட்டி இந்த ஆங்கர் வியூ ஆப்லேயோ இல்லாட்டி இந்த ட்ரெண்ட்லேயோ சப்போர்ட் எடுத்து திருப்பி பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் இதில் வாங்கி இங்கே ஸ்டாப்லஸ் வச்சு அப்புறம் அப்படியே லோக்கலில் ஸ்டாப்லஸை மேலே ஏற்றி மேனேஜ் பண்ணிக்கொண்டு போகலாம். அது வந்து பெரிய ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்காது, அது தெரியலை. ஏன்னா இது ஒரு பெரிய கரெக்ஷன். இந்த கரெக்ஷனை பீட் பண்ணி வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சில நேரம் இறங்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து செய்யுங்க. ஸோ அதே மாதிரி தான் சில்வரும் வந்து இன்னும் 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போயிடல. ஸோ அது வரணும். ஏன்னா சில நேரம் கோல்டு வந்து கன்ஃபார்ம் ஆன அப்புறம் தான் சில்வர் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஃபஸ்ட்டாக கோல்டு கன்ஃபார்ம் பண்ணணும், பண்ண அப்புறம் இது கன்ஃபார்ம் ஆகிட்டுனா சில்வர் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டுது, இந்த ஆங்கர் வியூக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் ஆங்கர் வியூ பறஞ்சு இதில் இருந்து ஆங்கர் வியூ போட்டால் நான் ஸ்டில் மேலே தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை அதே மாதிரி சில்வருக்கும் அதே மாதிரி தான், கோல்டில் சொன்ன மாதிரி மேலே வந்து இந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து இந்த 200 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்தோ இல்லாட்டி திருப்பி இந்த ஆங்கர் வியூ மேலே வந்து இதில் சப்போர்ட் எடுத்தோ இல்லாட்டி இந்த இதில் இருந்து வரைஞ்ச ஆங்கர் வியூவில் வந்து சப்போர்ட் எடுத்து போனால் தான் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதுதான் ஷார்ட் டேர்மாக செய்கிறேன்னா வெயிட் பண்ணி செய்யலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை பெரிய இது வராது. ஆனால் சின்ன ஸ்டாப்லஸ் வச்சு போகலாம், ஒரு 5.5% 1% அப்படி வச்சு போகலாம். ஓகே, இது ஷார்ட் டேர்மாக. ஸோ ஷார்ட் டேர்மாக ஸ்டில் என்னை பொறுத்தவரை ட்ரேடில் இருந்தால் நான் சொல்லுவேன் போராக்கள் போகலாம். லாங் டேர்மாக பார்க்க போனால் நாங்கள் அதுக்கு முதல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டையும் கோல்டையும் பிரித்து பார்க்குற சார்ட்டுக்கு போவோம். அவங்களுக்கு ஏற்கனவே இந்த சார்ட் சொல்லியிருக்கிறேன். இது வந்து கோல்டை வந்து டவ் ஜோன்ஸால் பிரித்து பார்த்துருக்கேன். ஓகே, இது இந்த சார்ட் மேலே போனால் கோல்டு புலிஷாக இருக்குது, சார்ட் கீழே வந்தால் கோல்டு பெரிஷாக இருக்குது. இப்போ சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது 1980s இருந்து வந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு கோல்டு மேலே போச்சு. இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் ஆகி மேலே போய் கொண்டிருக்கு. ஸோ இது ஒரு புலிஷ் சைன் தான். ஆனால் இது வந்து நீங்கள் S&P 500 இல்லாட்டி நாஸ்டாக்கோட கம்பேர் பண்ணிக்கல வித்தியாசமாக இருக்குது. இது டவ் தான் நல்ல சிக்னல் கொடுக்குது, அதனால நான் டவ் எடுத்திருக்கிறேன். ஆனால் இதுவும் ஸ்டில் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் இது ஒரு புலிஷ் சிக்னல் தான். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது. இந்த பிரேக் அவுட் ஆகி போயதுனால தான் அந்த கோல்டு நல்லா மூவ் ஆனது. பிறகு வந்து ரீடெஸ்ட் பண்ணி இப்போ திருப்பி வரைக்கொண்டு இதுவும் கன்ஃபர்மேஷன் வாரத்துக்கு இதுக்கு மேலே போகணும், இந்த 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 இதுக்கு மேலே. ஆனால் என்ன பிரச்சனைனா சில நேரம் டைம் எடுக்கும். சில நேரம் மார்க்கெட் ஒரு நான் இப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நான் 2-3 மாதத்தில் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்றா இல்லாட்டி பெரிய கரெக்ஷன் வருதுன்னா கோல்டு இதுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும். சில நேரம் சுற்றி பிறகு தான் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அதனால் இந்த கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் அடுத்த கோல்டை மூவ் தொடங்கும். ஸோ டவ் ஜோன்ஸோட கம்பேர் பண்ணிக்கல இதை உடச்சி கொண்டு போகக்கூட அது கன்ஃபார்ம் ஆகும். S&P 500 பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் லைனில் கீழே இருக்குது, அதாவது 80s வர ரெசிஸ்டன்ஸ் லைனில் ட்ரை பண்ணது இதுதான் அந்த கோல்டை மிட் டேர்ம் டொப்பாக இருந்தது. இப்போ கீழே வந்து நியர்லி இந்த ஸ்மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. அதே மாதிரி நான் போன வீடியோக்குள்ளே சொன்னேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் எப்போ உடைச்சி கொண்டு போகுதோ அப்போ தான் கோல்டை அடுத்த மூவ் வந்து காத்திருக்கு. அதே மாதிரி கோல்டு சில நேரம் கீழே வந்து இதில் சப்போர்ட் இருக்கும் சான்ஸ் இருக்குது, அப்போ கோல்டு இறங்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதான் சொன்னேன், இப்போ ஷார்ட் டேர்மாக எதையும் கண்டுபிடிக்கும். லாங் டேர்மாக நான் கோல்டு சில்வரில் புலிஷாக தான் இருக்கிறேன். ஆனால் ஷார்ட் டேர்மாக கணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறேன்னா மார்க்கெட் கண்டிஷன் வந்து எதுவுமே வந்து கணிக்க முடியாமல் இருக்குது. ஈரான் போர் நடக்கும் அது தெரியலை, மற்றது லாங் டேர்ம் ஈல்டுலாம் ஸ்பைக் ஆகுது, இவங்க இன்டர்வென்ஷன் பண்ணுறாங்க, ட்ரெஷரியை வாங்குறாங்க, தெரியலை. மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு குழப்ப நிலையில் இருக்குது. அதனால் ஷார்ட் டேர்மாக கணிக்கலாம் இருக்குது. ஆனால் லாங் டேர்மாக ஐ எம் ஸ்டில் புலிஷ். அதனால் நான் சொல்கிறேன் 70% எந்த இது வந்து கோல்டு சில்வரில் தான் இருக்குது. ஏன்னா லாங் டேர்மாக நான் புலிஷாக இருக்குது, அதை ஷார்ட் டேர்மாக கணிக்கலாம் இருக்குது. அதே மாதிரி லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு வந்து ஸ்டில் புலிஷாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன், அதாவது 80s வந்த ரெசிஸ்டன் இதுக்கு மேலே இருக்குது. சில நேரம் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இல்லாட்டி 2050 தான் இந்த புல் மூவ் தொடங்கினது. உண்மையாக சொல்ல போனால் 2011 அந்த புல் மூவ் முடிஞ்சது, பிறகு 2015 வரைக்கும் கீழே வந்தது. இப்போ அதுக்கு பிறகு புல் மூவ் தொடங்கினது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பிறகு வந்து இப்போ ஓடுனது. ஸோ இதில் இருந்து ஒரு ஆங்கர் வியூ பறஞ்சால் எனக்கு வந்து
கோல்டு சப்போர்ட் வந்து 3200 அப்படி கொடுக்குது. ஆனால் கோல்டு வந்து மெல்லுவாக கீழே வரைக்கும் இது ஆங்கர் ஃபியூப் மேலே போயிடும். அதனால தான் சொன்னால் லாங் டேர்மாக ஷார்ட் டேர்ம் சார்ட்டில் 3500 அப்படி சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கர் ஃபியூப் இப்படி வந்துடும். ஸோ கோல்டு வந்து இங்கே இறங்க சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு முதல் இருந்த கேள்வி நான் நினைச்சேன்னா கோல்டு ஒரு ஏறிட்டு தான் திருப்பி வருமான்றேன். ஸோ அதான் ரெண்டு இது இருக்குது. ஷார்ட் டேர்மாக கணிக்க முடியாமல் இருக்குது. லாங் டேர்மாக அப்படியும் வரும். ஆனால் ரெண்டு கேள்வி தான். ஒன்று இப்போ ஏறி திருப்பி வருமா, இல்லாட்டி இப்போ வந்து திருப்பி அடுத்த புல் தொடங்குமான்ட்டு. ஸோ எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கர் வியாப்பில் இன்னொருக்கா வந்து சப்போர்ட் எடுக்கும். அது 2-3 மாதத்துலையா கிட்டடியில் வர போகுதா, இல்லாட்டி மேலே ஏறித்தான் வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்க போகுதான்னு கணிக்க முடியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லலாம் லாங் டேர்மாக புலிஷ்னா, ஷார்ட் டேர்மாக இப்போ ஒரு 6 மாதம் அந்த இதை எனக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது எப்படி போகும்ன்ட்டு. சரி, சில்வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இது வந்து நல்ல புலிஷ் சிக்னல். ஏன்னா இது வந்து நியர்லி 45 இயர்ஸ் ரெசிஸ்டன்ட் லைன். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. இதை உடைச்சிச்சேன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 40-35 அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதே கேள்வி தான், இங்கே போகுமா இல்லாட்டி இதுக்கு சுற்றுமா, இல்லை அதே மாதிரி கோல்டு வந்து இதில் வந்து இப்படி சுற்றுமான்னு தெரியலை. ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் புலிஷ். அதனால தான் நான் சொல்கிறது, நான் மாதம் வாங்குறது என்னென்ன காசு மிஞ்சுதோ அக்குமுலேட் பண்ணுறது என்ற லாங் டேர்மாக. ஓகே, ஸோ இதுகளும் பார்த்தாச்சு. எப்போ நான் கோல்டுலேருந்து பேரிஷ் ஆகணும்னா இதை உடைச்சிட்டு இது கீழே வந்து இதை உடைச்சி கொண்டு போனால் கோல்டு பேரிஷ் ஆகிடும். ஆனால் அது நடக்கிறதுக்கு சான்ஸ்கள் குறைவு என்னை பொறுத்தவரை. ப்ராபபிலிட்டி எதுவும் நடக்கலாம் மார்க்கெட்டில், ஆனால் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி குறைவு. அதனால தான் நான் என் 70% காசை வந்து பெட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் லாங் டேர்ம் சார்ட்டுகள் எனக்கு சொல்லுது. ஸோ எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ கோல்டு வந்து 3500 அதுதான் பெரிய சப்போர்ட். ஓகே, சில்வர் வந்து சப்போர்ட் எடுக்குது, ஆனால் உடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு இன்னும் கீழே வர சான்ஸ் இருக்கிறதால எனக்கு கோல்டு இறங்குனா சில்வர் இறங்கும். அதான் நார்மலாக நடக்கிறது. சில நேரம் சில்வர் வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்குது, இல்லாட்டி சில்வரில் ஏதாவது சப்ளை செயினில் பிரச்சனை இருந்தால் சில இதிலேயே சுற்றும். ஆனால் கோல்டு சில கீழே வரலாம், நடக்கலாம். ஓகே, அதனால் ஷார்ட் டேர்மாக போகிறது வந்து இப்போதைக்கு பெரிய காசை போடுறது அதுகள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லா. இது ஃபைனான்சியல் அட்வைஸில் என் ஒப்பீனியன். நீங்கள் உங்களுக்கு கோல்டு வந்து லாங் டேர்மாக வேணும், லாங் டேர்மாக நீங்கள் வச்சுருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வாங்க இந்த மாதிரி. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷனை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷன்லாம் செம பீக்கில் இருக்குது. அது எப்போயுமே கிராஷ் ஆக போகுது, அது எனக்கு தெரியும். ஆனால் எப்போ கிராஷ் ஆகும்னு கண்டுபிடிக்க முடியாது யாராலே. ஓகே, அதனால் ஓடும் வரைக்கும் ஓடும். அவங்க நினைக்கும் போது தான் கிராஷ் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. அது யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண இல்லாது. அதுக்கு நிறைய டேட்டாக்கள் அவங்களுக்கு தெரியும். எப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் உள்ளுக்கு வந்து இது பண்ணி கிராஷ் பண்ணுவாங்க. அதனால் அதை கண்டுபிடிக்குமா அதை ஸோ அதனால் மார்க்கெட் கிராஷ் வந்தால் கோல்டு சில்வர் இன்னும் கொஞ்சம் விழும். அதனால தான் நான் இந்த 3500 கோல்டுக்கு வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் லாங் டேர்மாக 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படுத்த மாதம் வாங்குங்க. மற்றது ஷார்ட் டேர்ம் ஆக்களுக்கு நான் சொன்னால் நீங்கள் சும்மா ட்ரேட் போய் பார்க்கணுமென்னு சொன்னால் இப்படி ஏதாவது ஒரு ஷார்ட் உங்களுக்கு பேட்டர்ன் ஏதாவது கொடுத்தா நீங்கள் ஏறி இதில் ஸ்டப்லஸ் வச்சு பார்க்கலாம், சும்மா சின்ன ட்ரேடுக்கு. ஆனால் பெருசாக வந்து வாய்ப்புகள் குறைவு என்னை பொறுத்தவரை. ஏன்னா இதை உடைச்சி கொண்டு போகணும். மார்க்கெட் கண்டிஷன் எல்லாம் ஸ்டேபிளாக இல்லை. அடுத்த முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த போஸ்ட்டில் போனீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் போய் அதில் உங்களுக்கு கேள்விகளை போடலாம். நான் வேறு இந்த மாதிரி வீடியோக்கள் இப்போ நாளைக்கு கோல்டு இப்படி போச்சு எந்த இதுக்குமே இல்லாட்டி நான் வீடியோ செய்கிற பிரயோசனம் இல்லை. அப்போ உங்களோட கேள்விகள் இதுகளை இது பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்டிங் சம்மந்தமாக கேட்கலாம். நானும் ஒரு வீடியோ செய்யணும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்டிங் பற்றி எப்படி இது பண்ணலாம், எத்தனை % போடலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கு புதுசாக வாரீங்கன்னா, இன்றைக்கு தான் இன்வெஸ்டிங் வாரீங்கன்னு சொன்னால் எத்தனை % நீங்கள் இதில் வைக்கலாம், அதை நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம், எப்படி யோசிக்கலாம்ன்ற விஷயங்களை. மற்றது நீங்கள் ட்ரேடிங் தான் செய்கிறீங்க, இன்வெஸ்டிங் செய்கிறது இல்லை. ஆனால் பரவாயில்ல. ஆனால் ஒரு கொஞ்சம் தொகையை உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்காக டீ குடிக்கிற காசோ இல்லாட்டி ஏதாவது நீங்கள் வெளியே போகிற காசையோ சின்னனா ஒரு மாதமாக போட்டு எப்படி இன்வெஸ்டிங் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுன்னு பார்க்குறதுக்கு எப்படி செய்யலாமான்ட்டு ஒரு வீடியோ போடுவோன்னு நினைக்கிறேன். அதை நான் செய்ய பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.